வெல்கம் டு எக்ஸலென்ட் கேம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் ஒரு பார்த்தீங்கன்னா கிரானி 3ல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறோம். என்ன தான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப்பெல்லாம் ஃபுல்லாக பண்ணுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளே பண்ண போகிறது ஹார்ட் மோட் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் மோடு. சரி, எக்ஸ்ட்ரீம் மோடா உள்ளாவா உனக்கு என்ன பண்ணுறது பாரு. கிரானி நீ சொன்னது ரெடியா இருக்கு, உள்ள வந்து பந்தம் பார்த்தலாம். என்ன ரெடியா இருக்கு? சரி ஓகே மக்கள், நம்ம உள்ளுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு போகலாம். அதாவது நம்மள எப்படி அடிப்பாங்க, அதை ஹார்ட் மோட்லேயே நம்மளுக்கு கிரானி ஒன்லேயே பார்த்துருப்பீங்க. இது நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடு வந்திருக்கோம், முடிக்க முடியுமான்னு தெரியல, பட் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கேமை டெவலப் பண்ணுறதோ என்ன எஸ்கேப் ஆகிறதுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அங்கே இன்னும் இருக்குது. ஸோ நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இன்னும் ஒரு சிமெண்ட் மாதிரி மூடி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ எஸ்கேப்பு கிரானி 3 என்ஹான்ஸ் அப்படின்னு ஒரு நியூ எஸ்கேப்பு. உயிர சவுண்ட் வேறு போட்டு இருக்கு, நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். செங்கோலியே வேணா இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கே ஒழிவோம். இது ஒரு ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் பண்ண நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யார் போய் ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் அவங்களுக்கும் நம்மளுக்காச்சும் ஒரு 4 ரிமைண்ட் இருக்கணும், இல்லைன்னா சப்புன்னு வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மோடில் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க. நானே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். ஆனால் போடுங்க, நம்மளுக்கு வெப்பன் கிடைச்சிருக்கு. இந்த தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா பாருங்களேன், அப்புறம் மண்டையில ஒரு போட்டுருவாரு. ஐயோ, அவங்கள போடலாம் பார்த்தா இந்த ஸ்லெண்டை நான் நம்மள வந்து போட்டோ போல இருக்கு. சரி ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், யாருக்கிட்டையும் மாற்றக்கூடாது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கு, பட் நம்மக்கிட்ட வெப்பன் அதான் இந்த ஸ்டோன் தானே. ஸோ நம்ம கீழே வெளியே போனால் அவங்க ஒன்று பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வழியாக போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே போய் போவோம். ஸோ அவங்க போய்ட்டு கண்ணு எடுக்கணும், எக்ஸ்ட்ரீம் மோட் இல்லையா. ஸோ அதனால தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ கீழே இறங்கி நம்ம பார்த்தீங்கன்னா கல்லை எடுக்கணும். பச்சை மிளகாய் 12 மணி ஆயிரும். அதாவது என்ன சொல்றது இருக்குல்ல, தாத்தா பார்த்தீங்கன்னா பாட்டை, அதாவது இருங்க இந்த கல்லை பொறுக்கிட்டு பாட்டு பாட வேணா, அதாவது அழுவ போது இவங்க கதவு மூடியெல்லாம் பாட்டி வந்துட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கதவு மூடி நம்ம பார்த்தீங்கன்னா கல்லை பொறுக்க ஆரம்பிச்சிடுவோம். என்னடா நம்ம வந்து நேரமாக இது கல்லே இல்லை, இங்கே பாருங்க, நானும் சுற்றி பார்த்துட்டேன், எந்த கல்லும் இல்லையே. என்னது கல்லே இல்லை இல்லை, இது ஒத்தி நம்பர் பாய்க்கில் இருக்கும். இந்த சண்டினா வேற முக்கிய இவ்வளோ முதல் அதை டெலிவரி வச்சு ஓட்டணும் முக்கிய. இங்கே எந்த இதுவும் இல்லையே, எந்த கல்லும் இல்லை, எப்படி நடக்கிறதுன்னு சுத்தமாக ஐடியாவோடய இல்லை. ஓகே நம்ம ஓகே இது ஆனால் உணவு கிடைக்குது தான். சரி ஓகே எடுத்தாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இன்னொரு பட்டன் இருக்குது ரெட் கலரு. சரி ஓகே அதெல்லாம் ஒன்று ப்ரெஸ் பண்ணாரு. அப்புறம் ஏன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம தாத்தா சுட்டிடலாம். அதாவது தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து அதை சுற்றிக்கிட்டே பற்றிய சுற்றி விட்டாங்க. ஐயோ பாட்டி வந்துட்டாங்களா, ஐயோ ஓடு ஓடு ஓடு. யார் மேலே கை வைக்கிறேன்னா யாரை போட்டவிட, அதாவது ஒன்றுத்துக்கும் தொட்டது இல்லை, பாட்டி சப்புன்னு போட்டு விட்டாங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் ஒரு டே கூடயும் வீணாகாமல் ஆடுறது கஷ்டம் தான், பட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் அவங்களுக்கு அவுட் ஆகிட்டோம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமா போய் தேட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தேட ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரீம் மோட், ஐயோ பாட்டி டேபிள் போட்டு அப்போ ஜஸ்ட் மிஸ் தோண்டாச்சுங்க. பாட்டி வர கட்டி ஒரு சத்தத்தை போட்டு போயிடும் ஒரு ஊர்னு, அப்படி போட்டாச்சு நினைக்கிறேன். இதுவே ஹேங் ஆகி தொலைது. ஸோ நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு, அதாவது இப்போன்ற கட்டியும் சோழி முடிஞ்சிருக்கோம். ஓகே இப்போ பாட்டி தாத்தா வர வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கலாம். எல்லாம் இப்போதான் உன்னை அடிச்சு இன்னொரு ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டியா? இன்னொரு வாட்டி அடிச்சா உன்னை சூப்பருக்காக விட மாட்டேன். கிரானி சூப்பர் வச்சா கால் எனக்கு. ஐயோ நம்மளதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் இருக்கிறதுக்கு தோத்தலாம் போல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிட்டு போயிடுவோம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெப்பன் இங்கே தான்
போட்டிருந்தோம். ஸோ நம்ம இதை வச்சுட்டு இந்த ஸ்டோன் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருப்போம். ஆனால் நம்ம தாத்தா அடிக்கும்போது ஒரு மிஸ் பண்ணிட்டோம், கன் எடுக்காமல் போயிட்டோம். அதுதான் இருக்கிறதே தப்பு பண்ணிட்டோம். சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கிராணி கூட அடிச்சா பட் தாத்தாவை அடிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய வாட்டி அடித்து அதாவது மொக்கம் வாங்கியிருக்கேன். அதனால தான் சரி இந்த தாத்தா வந்து ஐயோ பாட்டி அப்படி போட்டாச்சு, மூக்கிலே போட்டாச்சு. ஒரு தாத்தா மட்டும் அப்படி 2 பேரையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவோட கண்ணை எடுத்துட்டு நம்ம எங்காவது ஒளி வச்சிருவோம். இல்லை தாத்தா கிட்ட கை இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த இடத்த திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோர் ஆக்டிவேட்டர் தேவைப்படும். ஸோ அந்த டோர் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டப்பா கிட்ட தான் இருக்கு. ஸோ பாருங்களேன் எங்கே தான் இருக்கு. ஸோ இதை நம்ம போட்டு தெரியும். என்னடா அது இல்லை என்ன ஆச்சரியம் நீங்களே பார்த்தீங்களா? இது நம்மளாம் ஷார்ட் கலர் சுத்தாதான் இதாகும். ஒரு ஸ்லிங் ஷாட்ல ஒரே ஷூட்டு தான் அதுக்கடி சுட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம தோந்துருவோம். இன்னும் இது பாட்டி தட்டாமல் சோடி கேட்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அதே வந்துட்டாங்கன்னா நம்ம சொல்லி முடிச்சு விட்டுருவோம். ஐயோ பாருங்க அது கட்டி வந்துட்டாங்க. யாரா என்னோட ரோபோட்டை உடைச்சது? ஐயோ நாளை பட்டி அதாவது நம்ம இல்லைன்ட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி போயிடுவோம். ஏன்னா பாட்டி பார்த்தாலும் நம்ம சொல்லி முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தி நம்ம இதுவே ஹேங் ஆகுது. ஓகே, இங்கே ஒரு புல்லட் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டியை ஷூட் பண்ணிடுவோம். அதாவது வந்து பாட்டி தானே நம்ம போட்டு தந்து நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஓகே யாச்சும் இருக்காங்க. ஓகே யாரும் நினைக்கிறேன். ஓகே 2 புல்லட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் செஞ்சு வச்ச மாதிரி கரெக்டாக இருக்குது. சொல்லுங்க நம்ம அவங்க 2 பேரும் வந்து நம்ம மண்டையில போட்டு விட்டுருவோம். ஓகே இந்த ஆளை காணும் 2 பேர்த்தையும் ஆளவே காணும். எங்கே போயிட்டாங்க? ஐயோ ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா? பாட்டி அதாவது பாத்தீங்கன்னா பாட்டியோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பார்த்தா சிறப்பாக தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாங்க் எடுத்து நம்ம போவோம். ஓகே யாரும் அது யாருமே இல்லை நினைக்கிறேன். யாரும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. சரி ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சத்தத்தை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருவோம். ஐயோ ஜஸ்ட் போயிட்டு இருக்கு. எங்க பாட்டி தாத்தாங்கன்னு தெரியல. நம்ம ஒன்று ஓடி போயிடுவோம். விட மாட்டேன்டா. ஐயோ பாட்டி தாத்தி வந்து போனாங்க. அதாவது எனக்கு புரியல. அதாவது பின்னாடி பார்த்தா பாட்டி வராங்க, முன்னுக்கு பார்த்தா தாத்தா. 2 பேருக்கிட்டையும் கொக்கா மாட்டிக்கிட்டோம். அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 வந்துருச்சு. டே 3ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு ரொம்பவே கம்ப்ளீட் பண்ண ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்ம போயிடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்னும் நம்ம பார்த்தா இன்னும் ரொம்ப ஒரு ட்ராப்பு மாட்டி இருந்தால் பாட்டி நம்மள ஒரே அடி இன்னொரு வாட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஷாட்டை வச்சு அவங்க நம்மளுக்கு ரிவெஞ்ச் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளே போட்டு தட்டாங்களே. ஸோ நம்மளே போட்டு தட்டா நம்ம விடக்கூடாது. ஸோ அதனால தான் ஸோ இதை நம்ம போட்டு தள்ளிடுவோம். ஓகே பெரிய ஸ்டோன் இருக்கு. ஸோ வெளியே போய் ஸ்டோன் எடுத்துடுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்படி யாரும் இல்லை. இன்னும் பாட்டி வராங்க. ஐயோ இங்கேயும் ஒழிஞ்சுப்போம். பாட்டி வரல நினைக்கிறேன். ஐயோ என்னதுன்னே தெரியலையே. ஓகே ஐயோ ஜஸ்ட் மிஸ் பாட்டி அங்கே போயிருந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போவோம். ஐயோ ஆமாம் நான் வந்து மேலே போகிறேன். ஐயோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே போகிற ஒர்க்கா மேலே வெளியாக சுற்றிட்டு வரேன். எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆச்சு. சரி ஓகே ஒரே மேலே வந்துட்டு இந்த பிளாங்க் எடுத்து நீங்கள் போட்டுருவோம். சரி ஓகே இதை போட்டுட்டு நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே இங்கே பாருங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் தூக்க வர முடியுது. இது யார் தெரியுதா? ஸ்லெண்டரினா மாமு தூக்கிட்டு என்னன்னா கட் பண்ண முடியுமா? ஐயோ இது என்னது? இதை போய் நம்ம வெட்டி என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியலையே. நம்மளும் வேற தூக்கிட்டோம். இதை வேற கட் பண்ண முடியுமா? தாத்தா வேற போறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் மோட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கு மக்களே. ஐயோ ஒட்டி வச்சியா? ஐயோ தலை ஐயோ ரொம்ப பிளட் ஸ்டென்ஸா இருக்கு. ஹார்ம்ஃபுல்லா இருக்கும்போது அதாவது அதே ஒரே தலையை அப்படியே பொழந்துட்டோம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வேற கிடைச்சிருக்கு. ஓகே மக்களே என்ன சொல்றாங்க பாருங்களேன். விழுது பாட்டிக்கு வந்தாலும் இன்னும் ஒன்று ஆகுது. ஐயோ இன்னும் ஆகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படிதான் 8 கால் பாட்டியை ஃபார்ம் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை கீழே போனா இவங்க கீழே இருப்பாங்களோ?
ஐயோ ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க கிராணி என்ன பண்ணாலும் வர முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் வச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. எங்க பாப்போம் இன்னும் நமக்கு யாரும் இல்லைன்னா எதுவும் சவுண்டுலாம் கேட்கல. சரி ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க போறோங்களேன். இந்த கிராணி ட்ரீல ஒரு புது பங்கரே இப்பதான் எனக்கே தெரியுது, ஒரு மாதிரி பார்க்கல சூப்பரா இருக்கு. சரி ஓகே, நம்ம திறந்து விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம திறந்து விட்டு அதை வெளியே போட்டுட்டு இங்க என்னெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ பாருங்களேன், இன்னொன்று இருக்கு. சரி ஓகே, இதை பத்தி நமக்கு சீக்ரெட் கீ கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றது, இதை போட்டா இவங்க பட்டன் மாதிரி கிளச்சிருக்கோம் சீக்ரெட், அதாவது கிரீன் கீ கிடைச்சிருக்கு, அதை வச்சு என்ன பண்ணுறதுல. ஓகே, இந்த ரூம் திறந்தா இது இருக்கும் பேட்லாக் கீ. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்பு இல்லைன்னா அந்த இன்னும் குடோன் மாதிரி இருந்துச்சு தெரியுமா, ஸோ இன்னும் குட்டியா ஒரு மாதிரி இதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப் இருக்குது. இது ரெண்டு இடத்துல தான் இங்கேயும் இந்த டேங்க் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக் கீ கேட்டாங்க தெரியுமா, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களுக்கு பாருங்களேன், புக்கா அதாவது கிராணி ட்ராப் பண்ணுற புக்கா போன, அதாவது நம்ம கிராணியை ட்ராப் பண்ண போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டு தள்ள போகிறோம். ஸோ ரொம்பவே நான் ஆர்வமாக இருக்கேன். ஸோ அது கிராணி பாட்டி வந்தோடனே நம்ம போட்டு தள்ளிடுவோம். அதாவது போட்டு தள்ளுறதை விட நம்ம இந்த புக்கில் அடைச்சி வைக்க போகிறோம். ஸோ நம்ம பாட்டி இன்னும் ஆளக்கணும் இன்னும் வந்துட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷூட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை தட்டினாலும் இதான் போல இருக்குது. ஸோ இருங்க, நம்ம இப்போதைக்கு தட்ட வேணாம், ஏன்னா ஒன் டைம் யூஸாக இருக்க போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகல. பாட்டி இங்க பாட்டி ஆளக்கணும். இதுலயே பாட்டி மட்டும் தாத்தாவே அடிச்சு வைக்கிற மாதிரி ஆகல. சரி ஓகே, பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி இன்னும் ஆளுக்கணுமே, நான் பாட்டி வந்துட்டாங்க இன்னமும் ஆளக்கணும். பாட்டி எங்க இருக்கீங்க, நம்ம புக்கில் அடைக்க போறோம். வந்துட்டாங்க, இதுல ஒரே அடைச்சிருவோம். ஐயோ பாத்துறாங்க, இது பாக்கலையா, இது நம்ம கீழே போட்டோம். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரே இதா நம்ம போட்டுட்டோம், கீழே போறாங்க. அது கரெக்டா ஜஸ்ட் நம்மளுக்கு லக்கு நிறைய இருந்திருக்கு. நம்ம எங்க போறோம்னு சொல்லுவோமோ அங்க கரெக்டா அங்க போடுறாங்க. சரி ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லேடர் இங்க மேலே ஏறிவோம். ஸோ மேலே ஏறி இந்த பாட்டி தாத்தா போட்டுட்டு முட இந்த பாட்டியை உள்ளுக்கு அடைக்கிற விட நம்ம என்ன பண்ணிடுவோம், தாத்தாவை நம்ம ஷூட் பண்ணிடுவோம். சரி ஓகே, இதை பாத்தீங்கன்னா நம்ம போட்டு நம்ம ரெண்டு இந்த தாத்தா பாட்டி நம்ம போட்டு தெரியுவோம். பாட்டி வந்துட்டாங்க போடு. இங்க பாருங்களேன், என்னது கிராணி இந்த புக்ல ட்ராப் ஆயிட்டாங்களா போடு. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தாத்தாவை தான் இது பண்ணணும். ஓகே, இவங்க தாத்தா வடிப்போம். என்னது இப்போ தாத்தா வச்சு நினைக்கிறேன். பாருங்க என்னமா இருக்காரு போட மாட்டேன். ஐயோ ஐயோ அடி விட மாட்டேங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கீழே போயிடுவோம். அப்போ இன்னமும் ஒரு மேஜிக், ஆனால் பார்க்கவே நல்லா பங்கமா பண்ணியிருக்காங்க இந்த நியூ எஸ்கேப்பு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேட்லாக் கீ மட்டும் தேடுனா டேங்க் எஸ்கேப் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்லாக் கீ தான் எங்கே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ எங்கே தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க தேடி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இதெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ இவளுக்கு இல்லை, பட் பேட்லாக் தான், அதாவது க்ரோபார் தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப இதாகுது. இதோ பாருங்க ஃபியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஒன்று சொல்றதுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது புது எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த கேட் எஸ்கேப்பே தரானுங்க. கேட் எஸ்கேப்லாம் எப்பயோ முடிச்சாச்சு, அதெல்லாம் பழைய எஸ்கேப்பு. சரி ஓகே, இந்த க்ரோபார் உள்ளுக்கு மேலே ஒன்று இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த க்ரோபார் உள்ளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த கிராணி ட்ராப் இருக்கு. பாருங்க இது என்னது, ஒரு டேங்க் கீ. அப்பனா இப்படி இதை வச்சு ட்ராப் பண்ணாதான் கிராணி பாட்டிக்கிட்டே அதாவது டேங்க் கீ எடுக்க போல இருக்கு. நான் நினைச்சேன் இது சும்மா நாட்டத்துக்கு இருக்கு, பட் எதாச்சும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு போடுங்க. சரி ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கீயை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம். ஏன்னா நம்ம அங்கதான் யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா இது இப்போதான் இதே எடுத்துருக்கோம். இப்போதான் பாட்டியே ட்ராப் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது கேஸ் எல்லாம் தேவைப்படும். இங்கே தாத்தா போனாலும் இப்படி சைலண்ட் ஐயோ மிஸ் ஆச்சேன், ஒரு பிளட் நமக்கு இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போட்டுட்டு போவோம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மூட் இல்லையா. ஸோ அதனாலதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் தான் எக்ஸ்ட்ரீம் மூட் சொல்லி முடிச்சு, அதாவது எக்ஸ்ட்ரீம் மூட்ல மாட்டா தப்பிக்க முடியாது. ஐயோ சொல்லி முடிச்சு போடும். ஐயோ கதை சாத்தி விட்டலாம், அந்த மூமெண்ட் ஸ்லோவா உங்களுக்கு. ஐயோ அப்படி நம்ம பெய்யாச்சு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கீழே கண்ணு அதாவது கல் எடுத்துட்டு வருவோம். என் கிராணி எங்கடா
மக்களுக்கு பாருங்களேன், தாத்தா ரொம்ப குறை வழியில இருக்காரு. ஏன்னா தாத்தாக்கு தெரியாது நம்ம இன்னும் கிராணி அடைச்சி வச்சது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கல் எடுத்து நம்ம தாத்தாவை போட்டு தள்ளிடுவோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு இங்கே தான் இருக்குது. பாட்டியை ட்ராப் பண்ணி வச்சு அங்கேயே கிடக்கட்டும். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தா வந்தோடனே அதாவது மண்டையில் ஒன்று போட்டு போடலாம். ஓகே, 2 ஸ்டோன் எடுத்து வேணா. தாத்தாவுக்கு நிறையா ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, எஸ்கேப் ஆகுறது. ஸோ அதனால தான் எங்கே தாத்தா வளர்க்கணும் பயமாக இருக்க. தாத்தா பேர் காது கேட்காது அந்த செவட்டு பையனுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம மேலே போய் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஐயோ துங்கதான் இருக்குது. அப்பாடி அப்பாடி ஒரே சுட்டுலேயே உண்டுச்சு. இந்த கன்னை எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒளி வச்சிருவோம். ஆனால் இந்த கன்னு இல்லைனாலே தாத்தா ஒரு டம்மி பீஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் இந்த கேசலின் கேன் எங்கே இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சினோம். கேசலின் கேனு வேறு என்னென்ன தேவைப்படும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இல்லைன்னா கேசலின் கேன் மட்டும் இருந்தால் ஓகேயா. ஆனா அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டேங்க் வச்சுக்க எப்படி நிறைய இது வேலை வச்சிருக்கவங்க. சரி ஓகே, அங்க போனாதான் தெரியும் அந்த ரூமை தந்தால. இவங்க பேர் பேட்லாக் கீ இல்லையே, முக்கியமா பேட்லாக் கீ தான் வேணும். அப்பதான் அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஓகே, பேட்லாக் கீ தேடுற முன்னாடி இந்த வீடியோ இன்னும் லைக் போட பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கம் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம டெய்லி வீடியோ போட நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா காணும். அதனால பாட்டியோட கொமெண்ட்டே கேட்க மாட்டேது. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரோபார் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது தேவையில்லை, அதை நம்ம முதல்ல கீழே போட்டு வச்சுப்போம். சரி ஓகே, இந்த உள்ளுக்கு போயிடுவோம். உள்ளுக்கு என்ன இருக்கு? இது மக்களே கேசலின் கேன். ஆனால் இன்னும் டூல் கிடச்சிருக்கு. என்ன டூல் மக்களே இது? சரி ஓகே, அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நம்மளுக்கு கேசலின் கேன் கிடைச்சிருக்கு. பட் இந்த டூல் வச்சு என்ன பண்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன ஒரு இதுனா அந்த கேசலின் கிடைச்சிருச்சு. பட் இந்த பேட்லாக் தான் கிடைக்கல. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த 2 வேக்ஸ் இருக்கு தெரியுமா. ஸோ அதை போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை போட்டு எடுத்தா இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் மக்கள். ஏன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், கீழே ஊற்றி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல் தாத்தாவை போட்டு தெளிடுவோம். தாத்தாவோட தொல்லை நிறையா இருக்கும். ஸோ இதுங்க நம்ம தாத்தா ஆளை காணும். எங்க மக்கள் ஆளையே காணும். ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க இருக்காரு நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ இதான் ஆடுறேன் அப்படின்ட்டு. பட் ஏதோ ஒரு லேண்டு கம்ப்ளீட் பண்ணவர் தான். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்த்துட்டோம் மக்களே. பட் தாத்தா வரவே இல்லை. இருங்க, பயமா இருக்கேன். சரி ஓகே, நம்ம அந்த கேஸ் எண்ணெய் எடுத்துட்டு போயிடுவோம். அந்த தாத்தாக்கு வெயிட் பண்ணிட்டு தான் வரமாட்டாரு. ஸோ நம்ம என்னன்னா கேஸ் எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு கீழே அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ் எண்ணெய் கீழே அட்டாச் பண்ணுற முன்னாடி இவ்வளோ சவுண்டு போட்டிருக்கோம். தாத்தா வந்திருக்க மாட்டாரு, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் இப்படிதான் பயத்திலே பார்த்துட்டு இருக்கோம். தாத்தாவை காணும் மக்களே, எங்கே போயிட்டாலே தெரியல. சரி ஓகே, நம்ம முதல் இங்கே போட்டுருவோம். அப்புறமேல நம்ம தாத்தாவை கொண்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைதான். சரி ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த கேஸ் எண்ணெய் போட்டுருவோம். அப்படி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கதவு சாத்திட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுவோம். இப்போ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா ஸ்பீடு என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஒன்று ஒன்றா போடுறதுக்குலாம் டைமு இல்லை மக்களே. ஸோ அதனால் நான் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். போடுங்க, நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு கொக்கோனட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உள்ளதுதான் கண்டிப்பாக பேட்லாக்கி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். இதில் தான் நான் ஹோப்பும் வச்சுருக்கேன். சரி ஓகே, நான் ரிவைண்ட் பண்ணி இங்கே வந்துட்டேன். ப்ளீஸ் போடுன்னு சொல்ல வந்தா நம்மள சேஃப் முத்தவரி சேஃப்டி கொடுத்துட்டாங்க. இந்த சேஃப்டிக்குள்ள எப்படியும் ட்ரெயின் தான் இருக்கும். தெரியா அடே எனக்கு கடுப்பு வருது. டெடி வச்சு ஸ்லெண்டர் நான் போய் பார்க்கணுமா? அது என்ன கொடுக்கணும்னு தெரியலையே. சரி ஓகே, இருங்க, இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து வந்துட்டோம். அதுதான் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன். நானும் சவுண்டு போட்டு தாத்தா வந்துடு போடு. இந்த டெலிபரை தூக்குனா தாத்தா கண்ணா சவுண்டு இல்லையா சொன்னதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணனா கீழே பாட்டி ட்ராப்பில் போட்டு வச்சிருக்காங்களா? இல்லை நம்ம கண்ணுக்கு தானே அப்படி இருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெலிபரை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் போடணும். ஸோ இதை நம்ம உருளை கொண்டு போயிடுவோம். எனக்கு இதாக இருக்கா. ஸோ அதனால தான் இப்போ போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது வேறு ஆட்டணுமா? அவங்க போடு போட்டு எங்கே சென்று நாளை காணும். இங்கே தானே நிற்கும். இன்னும் மக்கள் ஆளை காணும். வந்துருச்சு, நம்மள பார்க்குது பார்த்தீங்களா? குடி இது வேற பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுக்கோம். இதெல்லாம் பார்த்து இது பண்ணுற குடி என்ன கொடுக்குறது தெரியலையே. ட்ரெயின்க்கெல்லாம் கொடுத்துட போகுது, அதுதான் இருக்கிறதுல பயமாக இருக்குது. அட என்னது இது? என்னது
அது வந்துச்சு, நான் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு இதுங்க அதை கீழே போட்டு இதை அடிப்போம். ஏன்னா பேட்லாக் கீ எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி இல்லை, அது என்ன கீழே எனக்கு தெரியல, அதை வச்சு திறக்கிற மாதிரி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அக்கா பாருங்க அங்கே மாட்டிச்சு. ஓகே அங்கதான் போய் எடுக்கணும் போல இருக்கு. சரி ஓகே இன்னொரு காலை வச்சு இதை போய் போடுவோம். போட்டாச்சு. அது என்னது செடிக்கியா? ஐயோ செடிக்கு அந்த ரொம்ப இதா இருக்குமே. பேட்லாக் இவங்களுக்கு இது வேற அதை போட்டேன், அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம அந்த இதை வச்சுதான் பேட்லாக் எடுக்கணும்னு. ஐயோ சரி இது பேட்லாக் தான் கிடைச்சிச்சு, போடுங்க. அதாவது நம்ம அந்த டேங்கர் உள்ளுக்குதான் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அந்த டேங்கர் உள்ளுக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நான் எக்ஸைட்டிங்கா இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் கீ கரெக்டாக இங்கே தான் இருக்கு. அதாவது டேங்கர் கீ கிடையாது, டேங்கர் ரூம்குள்ள போற அந்த சாவி, அதாவது பேட்லாக்கி. அப்போ பார்த்துக்கோங்க இந்த கேம்லேயே ரொம்ப யூஸ் ஆகுறது பேட்லாக்கி தான் இந்த கிரானி 3 இந்த மூடில். ஏன்னா அந்த அந்த வாஸ் இருக்கு தெரியுமா, அதே நம்ம இது பண்ணணும். இது தாத்தா ஜஸ்ட் மிஸ் போட்டு தெரியாச்சு. பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ஒரு தொல்லை கிடையாது. ஸோ நம்ம இதை வாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போடுவோம். ஏன் இதில் போடுறேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு ஜாமான் தேவைப்படும், செயின் கட்டுறது. அதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது. செயின் கட்டுற வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது செயின் கட்டுற வச்சுன்னா அந்த முன்னுக்கு ஓப்பன் பண்ணோம். அப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா கிராணி இந்த கார் எஸ்கேப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். ஓகே தாத்தாவும் போட்டு வளர போட்டு தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாஷ் எடுத்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது ஸ்டோனை பொறுக்கி வச்சுப்போம். ஸோ அந்த பேட்லாக்கியை எடுத்துட்டு அங்கே போய் பார்ப்போம். ஸோ இந்த இதே வந்து தண்ணி பிடிக்கணுமா. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க நம்ம சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கேம் பிளேல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்லாக்கி வேணும். பேட்லாக்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வீடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இது என்னன்னு தெரியல, ஸ்டோன் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஸோ அதான் எனக்கு இதாக இருக்குது. ஐயோ ஜஸ்ட்டு முன்னுக்கு வந்தாரு மக்களே தாத்தா. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்லாக்கியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணிடுவோம். என்ன கிடைக்கிது என்னது ட்ரெயின் கீயா? அட இதுக்குதான் படுத்துட்டு குட்டோன்லேயே கிடைக்கான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நினைக்கிறேன். பாருங்க ட்ரெயின் கீ கொடுத்துருக்காங்க. எனக்கு நினைச்சேன் ஏதாவது ஒரு ட்ரெயின் கீ கிடைக்கும்னு. சரி ஓகே அந்த செயின் கட்டுற எங்கே இருக்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே இருந்து நம்ம இந்த கேஸ்ல இங்கேயே போட்டு வச்சுப்போம். ஓகே இங்கே பேட்லாக்கி கேட்குறாங்க. ஸோ நம்ம உருண்டு போய் எடுத்துட்டு பேட்லாக்கி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே அட்டாச் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்கு அந்த டேங்க் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க வரோம். பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ நம்ம உள்ளுக்கு போவோம். ஓகே ஐயோ தந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போடுங்க டேங்கர் வந்தாச்சு, தான் டேங்கர் போல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேசலின் போடுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருவோம். ஸோ போட்டோன்னே என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல என்ன ஆகும்னு. அவ்வளோதான் எஸ்கேப்பா டேங்க்கு வச்சு இல்ல ஏதோ ஒரு சரியில்லைன்னு தோணுது. இங்க பாருங்க என்னெல்லாம் இருக்கு, இங்க பாருங்க என்னமெல்லாம் இருக்கு. சரி ஓகே இந்த டாய்லெட்லாம் வேற இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இதை எடுத்து எஸ்கேப் பண்ணலாமா? எதுவும் தேவையில்ல. இன்னும் இது குழம்புது கிரானி சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு இதே வச்சிருக்க மாட்டாங்களே. ஆனால் செயின் கட்டு தேவைப்படாது. ஆனால் ஐயோ தெரியலையே, இன்னும் எனக்கு புரியல. சரி ஓகே செயின் கட்டுறது பார்த்தீங்கன்னா கடைசியில் தேவைப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து செயின் கட்டுறது அவ்வளோ அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது சிரிப்பு தான் வருது. இந்த செயின் கட்டுறது இவ்வளோ நேரமே இங்கே தான் இருந்திருக்கு, இவ்வளோ வீடு சுற்றி வந்திருக்கோம். என் டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அங்கே முன்னுக்கு இருக்கிற வாழை இருக்கு தெரியுமா. ஸோ அதை நம்ம சக்கமாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ கட் பண்ணிட்டு டேங்கிக்கியை போட்டு எஸ்கேப் ஆகணும் நினைக்கிறேன். பட் டேங்கிக்கு இல்லாமல் வேற ஏதாச்சும் கேட்பாங்களாலும் உண்மையே தெரியல. கேட்டாங்கன்னா தெரியல பார்ப்போம். சரி ஓகே இப்போயே பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்துக்கு வந்துருச்சு. ஸோ இருங்க நம்ம இந்த டேங்கிக்கியை போட்டுருவோம். இங்கே போட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்கே போடு. ஐயோ ஆறு தட்டணுமா? ஐயோ பட்டனை வேறு மாட்டி தட்டிட்டேன். ஐயோ தட்டுதடா அப்பாடி போடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ இன்னும் போரஸ்ல மாதிரிலாம் காமிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்களேன், அதான் அந்த வெடிச்சு விட்டு வெளியே வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த கிரானி சீரியஸ்ல இந்த இது பற்றி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரானி சீரியஸ்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கிறதுல தான் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எஸ்கேப் ஆனது தெரியுமா, அதுலேயே கிராணி நிறையா இருக்கு. இப்போ சொன்ன போனா கிராணி ரோபோட் எஸ்கேப், கிராணி ரிவைவர், கிராணி 2 ரீஇமேஜின், கிராணி 2 ரீக்ரியேட்டட், கிராணி 3 பெலூன் எஸ்கேப், கிராணி ரீமேக், கிராணி 3 ரீமேக், கிராணி 2 என்ஹான்ஸ்லாம் இருக்கு. இது கிராணி என்ஹான்ஸ்னா அது கிராணி 2 என்ஹான்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் மேட் கிரியேஷனோட கிராணி இருக்கு. ஸோ இதெல்லாம் போடலாமா அப்படின்னு நீங்க தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஒரு பேர் கூட வச்சுக்கலாம், கிராணி அதாவது கிராணி ரேஸ், கிராணி மேரத்தான் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த போகிற ஜேர்னியில் நம்மளும் போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அப்படின்ட்டு அனாதர் அப்டேட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது டுமாரோ நம்ம சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சேனலில் அதாவது மார்னிங் இல்லைனா ஈவினிங் 5:30 இல்லைனா மார்னிங் 11 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரரான ஒரு அதாவது ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆகும் போது நம்ம தேர்ட் சேனலில். அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. தேர்ட் சேனல் லிங்க்கும் நான் அந்த கமெண்ட் பாக்ஸில் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற டைமில் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்பிள் முடியும்னு நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களால தான் சந்திக்க வரைக்கும் நான் வளர்த்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.